வெல்கம் டு பொறியாளனின் பயணம். லெக்ஷன் நம்பர் 2 தெர்மோடைனமிக்ஸில் யூனிட் நம்பர் 1 இன்ட்ரோடக்ஷனில் நம்ம சப்டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸில். சரிங்களா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, சிஸ்டம்னா என்னது, சரௌண்டிங்னா என்னது, ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஆர் கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம், ஆர் கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம், ஆர் ஐசோலேட்டட் சிஸ்டம், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். வித் ப்ராப்ளம் சால்விங்கோட நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வச்சுக்கிறேன், நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் என்னென்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம், அதாவது ப்ராப்பர்ட்டி ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் பாத் ஃபங்க்ஷனா இல்லை பாயிண்ட் ஃபங்க்ஷனா இல்லை எ குவான்டிட்டி விச் டஸ் நாட் சேஞ்ச் இன் ரிவர்சபிள் ப்ராசஸ் ஆர் குவான்டிட்டி விச் சேஞ்சஸ் வென் த சிஸ்டம் அண்டர்கோஸ் ஏ சைக்கிள். இது எது ப்ராப்பர்ட்டி ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் பாத் பாயிண்ட் ஃபங்க்ஷன், இது எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியராக தெரியணும். கரெக்டுங்களா? அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம தியரியில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கான எக்ஸாம்பிள் இருக்குது. இது என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. கரெக்டுங்களா? டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி, இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ராபி, இதெல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா இல்லை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா, இதுக்கு என்ன தியரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. சிஸ்டத்தை பர்டிகுலர் ஸ்டேட்டில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா, சிஸ்டம், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டம் பார்த்துருப்போம். ஒரு குவான்டிட்டி ஆஃப் மாஸை நம்ம இமேஜினரி பவுண்ட்ரி இல்லை ரியல் பவுண்ட்ரியால் எடுத்துக்கிட்டு நம்ம அனாலிசிஸை மேற்கொள்ளும் போது அந்த இருக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி, சரிங்களா, அதுதான் நம்ம சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த சிஸ்டத்தை பர்டிகுலர் ஸ்டேட்டில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு 2 விதமாக இருக்குது. என்னென்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அது எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியலாக இருக்கும். சரிங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த விஷயம் கேட்டிருப்பாங்க. சரிங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் எப்பொழுதுமே பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது, பாயிண்ட் ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா, கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்கேஸ் நம்ம இன்கேஸ் z ஈக்குவல் டு f of x, y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துப்போம். சரிங்களா, z ஈக்குவல் டு f of x, yன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இதில் dz ஈக்குவல் டு m இன்ட்டு dx ப்ளஸ் n இன்ட்டு dy, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸாக நம்மளுக்கு தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல்னால் என்னென்னு பாருங்கள். m divided by y constant of x equal to n divided by x constant of y. இது ரெண்டையும் நம்ம எம்மை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி என்னை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரெண்டோட வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, இதுக்கான எக்ஸாம்பிளெலாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, எக்ஸாம்பிள் dz ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் 2t divided by dt divided by t minus specific volume divided by temperature to pressure. ஓகேங்களா, இதை நம்ம எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியலாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் m அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1/t தான் நமக்கு m. இந்த இடத்துல dxன்றது dtயாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி n மைனஸ் ஸ்பெசிஃபிக் வால்யூம் டிவைடட் பை டெம்பரேச்சர், அதே மாதிரி dyன்றது இந்த இடத்துல dpயாக நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, இப்போ எல்லாமே தெரியும், நம்ம டேரெக்டாக கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
சப்ஸ்டிட் பண்ணும்போது சரி 1/t divided by tau y dp tau minus surface volume into temperature by tau t. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஆஃப் எக்ஸ் அதே மாதிரி இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஆஃப் ஒய் அந்த டேர்ம்ஸில் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல எக்ஸ்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ், அப்போது எக்ஸ் வந்து நம்மளுக்கு டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டியில் வரும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல ஒய். சரிங்களா? இந்த இடத்துல டிஒய் வந்து டிபியில் இருக்குது. அப்போ நம்ம ஒய்யோட ஃபங்க்ஷன் வந்து என்னத்தில் இருக்கும் அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆஃப் டி கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரெஷர். இந்த டேர்ம்ஸில் தான் வந்து இது இருக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமானது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட நம்மக்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க, ஏன் டைரெக்டாகவே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. இதோட கான்ஸ்டன்ட் வேரியபிளாக வந்து இந்த டேர்ம்ஸை நம்ம மாற்றினத்துக்கு அப்புறமா தான் வந்து நம்மளோட டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி டி டேர்ம்ஸில் தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே விட்டுறலாம். 1/t divided by tau p equal to இதை நம்ம மாற்றணும். அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆல்ரெடியே தெரியும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV equal to mRT. ஸ்பெசிஃபிக் வால்யூம்ன்றதுனால ஸ்பெசிஃபிக் வால்யூம் PV RT. கேட்டாங்களா? நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம் டிவைடட் பை T, அப்போது R/P. ஓகேங்களா? இப்போ R/P இருக்குது. இப்போது டோ மைனஸ் R/P divided by ∂T in terms of நம்ம Pயில் மாற்றிடுச்சு. இப்போது நம்ம டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 1/Tயை Pயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஸோ ஈக்குவல் டு 0 வரப்போகுது. அதே மாதிரி மைனஸ் R divided by P இதில் எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். டைரெக்டாக டெம்பரேச்சரை பொறுத்து பண்ணும்போது 0 தான் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வரப்போகுது. நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியலை ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பண்ணிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு சொல்லின்னு பார்த்தோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியலாக இருக்கணும். எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கணும். அதாவது செகண்ட் ஒன் பாயிண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். பாயிண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே மாதிரி தேர்ட் ஒன் பாத் ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதாவது பாத் ஃபங்க்ஷனை டஸ் நாட் டிபெண்ட். இந்த மூணு கண்டிஷனை கண்டிப்பாக வந்து ஒரு தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இதை சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ், எக்ஸ்டென்சிவ். ஒரே ஒரு சிம்பிளான விஷயம். சரிங்களா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட் ஆன் மாஸ். இதுதான் வந்து ஒரே டேர்ம். சரிங்களா? இன்டென்சிவ் இண்டிபெண்ட், இன்டென்சிவ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா டிபெண்ட் ஆன் மாஸ். ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? தெர்மோடைனமிக்ஸில் இருக்கக்கூடிய எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அது இன்டென்சிவாக இல்லை எக்ஸ்டென்சிவான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் எடுத்து நீங்களாக ஓனாகவே சால்வ் பண்ணி பாருங்கள், அது இன்டென்சிவாக இல்லை எக்ஸ்டென்சிவான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதான் மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம். இண்டிபெண்ட் ஆஃப் மாஸை வந்து நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. கரெக்டுங்களா? அதுக்கு இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர். சரிங்களா? temperature and pressure, viscosity, fourth one density. இந்த மாதிரி மாஸை டிபெண்ட் பண்ணி
இல்லாமல் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவே வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் மாஸ், வால்யூம், எனர்ஜி, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம சொல்லலாம். அதாவது மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இது மெயினான விஷயம். ஒரு சில டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும் காமனாக. சரிங்களா? டெம்பரேச்சர் வந்து எப்பொழுதுமே வந்து நம்மளுக்கு மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறதுல அது நேச்சுரலான விஷயம் தெரிஞ்சுது. அதே மாதிரி ப்ரெஷர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து அதோட டெஃபினேஷன் தெரியும். கரெக்டுங்களா? ஒரு யூனிட் ஏரியா, சரிங்களா, ஒரு யூனிட் ஏரியாக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதோ அதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர். இது நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆயில் எடுத்துப்போம். சரிங்களா? ஒரு ஆயில், ஒரு டேங்க்கில் நம்ம ஆயில் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஒரு டேங்க்கில் ஆயில் எடுத்துக்கிட்டு இதோட விஸ்காசிட்டி மியூ, அதே மாதிரி இதோட டென்சிட்டி ரோ, இதோட ப்ரெஷர் பி, டெம்பரேச்சர் டி, மாஸ் எம், இதோட டேங்கோட வால்யூம் வி, இந்த மாதிரி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கா இல்லையா, இன்டென்சிவாக எக்ஸ்டென்சிவான்றதை ஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியான ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா அந்த குவான்டிட்டி ஆஃப் ஆயில், இப்போ எக்ஸாம்பிள் ஆயில் தான் எடுத்துக்க போகிறோம். அந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஈக்குவலாக வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போது ஈக்குவலாக ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எது பாதியாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது ஒரு கண்டெய்னரில் நம்ம வால்யூம் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 லிட்டர் இருக்கக்கூடிய ஆயில் எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும் போது என்ன ஆயிருக்கும், வால்யூம் வந்து பாதியாக மாறி இருக்கும். கரெக்டுங்களா? ஆஃப் லிட்டராக வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? அப்போது இதோட டென்சிட்டியில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இதை மட்டும் கிளியராக சொல்லுங்கள். ஏன்னா டென்சிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணதுனால அந்த ஆயிலோட டென்சிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகிருக்காது. ஸோ வந்து டென்சிட்டி வந்து அப்படியே தான் வரும் நம்மளுக்கு காமனாக. கரெக்டுங்களா? ஆனால் இதோட மாஸில் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கும். நமக்கு மாஸில் பாதி வந்து மாஸ் இந்த பக்கம் போயிடுச்சு, இன்னொரு பாதி மாஸ் வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் இருக்குது. ஸோ வந்து மாஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? டெம்பரேச்சர் நம்மளுக்கு இதோட டெம்பரேச்சர் நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ரெண்டாக மட்டும்தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு நம்ம ஹீட்டை ஆட் பண்ணவோ இல்லை ரிமூவ் பண்ணவோ எந்த வித இதுவும் பண்ண கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ டெம்பரேச்சர் எந்த விதவும் சேஞ்சஸ் இருக்காது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இது மாஸை டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது. ஸோ எப்படி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும் போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மாஸும் வந்து ரெண்டாக மாறி இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி வால்யூமும் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும் போது ஃபைனலாக நம்மளுக்கு மாஸ் பை வால்யூம் ரிமைன்ஸ் சேம். ஸோ டென்சிட்டி மாறப்போகிறது கிடையாது. ஸோ அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? நம்ம ஒரு கண்டெய்னரில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாஸ் எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக மாஸை ஸ்ப்ளிட் பண்ணும் போது நம்மளுக்கு டென்சிட்டியும் மாறாது, அதே சேம் சமயத்தில் விஸ்காசிட்டியும் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்காது. சரிங்களா? டெம்பரேச்சர் மாற போகிறது கிடையாது, ப்ரெஷர் மாற போகிறது கிடையாது, விஸ்காசிட்டி மாறாது, டென்சிட்டியும் நம்மளுக்கு மாறாது. ஆனால் வந்து நம்மளுக்கு மாஸ் சேஞ்சஸில் நடந்திருக்கும், வால்யூம் சேஞ்சஸ் நடந்திருக்கும், எனர்ஜி சேஞ்சஸ் ஆகிருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? எனர்ஜின்றது உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சம் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்டர்மாலிகுலரில் இருக்கக்கூடிய அந்த ரொட்டேஷன் ப்ளஸ் அந்த கைனடிக் எனர்ஜி, டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி எல்லாத்தையும் டோட்டலாக சொல்லக்கூடியதான் வந்து எனர்ஜி. சரிங்களா? அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கும். இன்னும் 2 எக்ஸாம்பிளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து 5th ஒன்றா வர்றது என்னென்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி கே. சரிங்களா?
தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அந்த குவான்டிட்டி தான் வந்து நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? இப்போ ஒரு மெட்டல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அடுத்த இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதோ அந்த ப்ராப்பர்ட்டி, சரிங்களா, ப்ராப்பர்ட்டியை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. சரிங்களா? கண்டிப்பாக வந்து இது வந்து மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? ஃபிஃப்த் ஒன்றா இந்த இடத்துல எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் பார்க்கணும் அப்படின்னா எஸ் என்ட்ராப்பி. சரிங்களா? என்ட்ராப்பி நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும். பர்டிகுலர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட் பை டெம்பரேச்சர். சரிங்களா? ஜூல் பை கெல்வின், ஜூல் பை கெல்வின். சரிங்களா? இது வந்து பர்டிகுலர் ஸ்டேட்டில். சரிங்களா? பர்டிகுலர் ஸ்டேட்டில் சொல்லும் போது நம்மளுக்கு என்ட்ராப்பி வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. என்ட்ராப்பி ஸ்பெசிஃபிக் என்ட்ராப்பி கிடையாது, வெறும் என்ட்ராப்பி வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? இதில் இன்னும் ஒரு சில விஷயம் இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? இன்னொரு விஷயம் இருக்குது, ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? மறந்துடாதீங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன், ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன் கேஸ் ஆஃப் கொஷினில் ஸ்பெசிஃபிக் என்ட்ராப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதுவே வந்து வெறுமணிக்க என்ட்ராப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தேர்ட் ஒன், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிவைடட் பை மாஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்கன்னாலும் இது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மளுக்கு வரும். சரிங்களா? இந்த மூணு விஷயம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷியோ ஆஃப் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இன்டென்சிவில் வரும். அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் டிவைடட் பை மாஸ், இது எல்லாமே வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸில் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னது, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னது, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போது ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம். சரிங்களா? கீழே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸில் எது வந்து தெர்மோடைனமிக்கோட சிஸ்டம், அதாவது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? எக்ஸ்டென்சிவ் அப்படின்னாவே மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். கரெக்டுங்களா? மாஸை இந்த இடத்துல எது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளுக்கு வால்யூம் கண்டிப்பாக மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். மாஸை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது வால்யூமும் நம்மளுக்கு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆக போகுது. ஸோ இந்த வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு வரும். அவங்க கொஷினில் கேட்டது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன், வால்யூம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள். Consider the following: kinetic energy, pressure, thermal conductivity, entropy, specific entropy. Which of these intensive properties? இதில் எது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. கைனட்டிக் எனர்ஜி எப்பயுமே வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அடுத்தது தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதுவும் நம்மளுக்கு மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். கரெக்டுங்களா? ஸோ வந்து அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு என்ட்ராப்பி, ஸ்பெசிஃபிக் என்ட்ராப்பி. இப்போ தான் கிளியராக சொல்லியிருப்பேன். என்ட்ராப்பி வந்து நம்மளுக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இதுவே ஸ்பெசிஃபிக் என்ட்ராப்பி தான் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவங்க கொஷினில் கேட்டிருக்குது விச் ஆஃப் தீஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போது 2, 3, 5. ஆப்ஷன் 2, 3, 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா?
அடுத்தது செகண்ட் ஒன்றா பார்ப்போம். Consider the following: temperature, viscosity, internal energy, entropy. Which of these extensive properties? இதில் எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டுக்கிறாங்க. எக்ஸ்டென்சிவ்னா மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும், டெம்பரேச்சர் மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது, விஸ்காசிட்டி இருக்காது, இன்டர்னல் எனர்ஜி மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதே சேம் சமயத்தில் என்ட்ராப்பியும் மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 3 and 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஷின். The properties of thermodynamic system is path function, point function இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு கிளியராக தெரியும் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு பாயிண்ட் ஃபங்க்ஷன் பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. கரெக்டுங்களா? இப்போ டேரெக்டாகவே நீங்கள் சொல்லலாம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாவே அது வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.